அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதென்று சொன்னால் சாதாரண விஷயம் அல்ல. அந்த சஹாபாக்கள் ஆரம்ப காலத்திலே எப்படி இருந்தார்கள்? மது போதையிலே இருந்தார்கள், விபச்சாரத்திலே இருந்தார்கள், கொலை செய்வதிலே இருந்தார்கள், அதாவது கொள்ளையடிப்பதிலே இருந்தார்கள். என்னென்ன அக்கிரமங்களோ அவைகளையெல்லாம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படியான அவர்களைப் போல நாம யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட நிலைமையில் வாழ்ந்த அந்த சஹாபாக்களை அல்லாஹ் எந்த அளவுக்கு பொருந்திக் கொண்டான் என்பதை 9வது அத்தியாயத்தின் 100வது வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சாரி வல்லதீன தபஊஹும் பிஹிசானின் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. அதாவது முன்னைய காலத்தில் இருந்த அன்சார்கள், முஹாஜிர்கள், அதற்கு பின்னால நன்மையான வழியிலே அவர்களை பின்தொடர்ந்து வந்தவர்கள், இவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். சகோதரர்களே, இந்த வசனத்தின் அழகான ஒரு அமைப்பு என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே அந்த முஹாஜிர்களை பற்றியும் அந்த அன்சார்களை பற்றியும் அவர்களை பின்பற்றிய அதற்கு அடுத்து வந்த தோழர்களை பற்றியும் அல்லாஹு தஆலா பெருமையாக சொல்லி காட்டிவிட்டு முதலாவது என்ன சொல்கிறான் தெரியுமா? நான் பொருந்திக் கொண்டேன். அல்லாஹ்வை அந்த தோழர்கள் பொருந்திக் கொண்டார்கள் என்ற அந்த வசனத்தை அல்லாஹ் இரண்டாவதாகத்தான் சொல்கிறான். முதலாவது என்ன சொல்கிறான்? நான் பொருந்திக் கொண்டேன். ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். வரது அன்ஹு, அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். யார் இவர்கள்? அவர்களைப் போல நாம் யாரும் இல்லை. அந்த நிலைமையில் வாழ்ந்தவர்கள். பிள்ளைகளை, குழந்தைகளை, பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்த சஹாபாக்கள் பிற்காலத்திலே நபிகளாருக்கு முன்னால் அழுது அழுது கண்ணீர் வடித்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த சஹாபாக்கள் முஹாஜிர்களாக அன்சார்களாக மாறிய சம்பவங்களை நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு மாற்றமடைந்ததற்கு காரணம் இந்த தீனுல் இஸ்லாத்தை சரியாக விளங்கியது, இந்த கொள்கையை சரியாக விளங்கியது, அல்லாஹ்வை பற்றிய அறிவை சரியாக பெற்றுக் கொண்டது. அதனால அந்த அளவுக்கு அவர்கள் மாற்றமடைந்திருக்கின்றார்கள். சகோதரர்களே, அந்த சஹாபாக்களுடைய நிலைமையை அல்லாஹ் என்ன சொல்றான்? வஅத்தலஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹாரு காலிதீன ஃபீஹா அபதா. என்றென்றும் சதா நதிகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவர்க்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு தயார் செய்திருக்கின்றான் என்று சொல்கின்றார். யார் இவர்கள்? இந்த பூமியிலே பிறப்பிலே நல்லவர்களாக பிறந்தவர்கள் அல்ல, வாழ்க்கையிலே நல்லவர்களாக வாழ்ந்தவர்கள் அல்ல, இடைக்காலத்திலே கிடைத்த இந்த இஸ்லாத்தை கொண்டு தம்மை நல்லவர்களாக மாற்றிக் கொண்டவர்கள். அந்த அளவுக்கு அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்ள முடியுமாயிருந்தால் ஏன் நம்மை பொருந்திக் கொள்ள முடியாது? முடியும். நாம் நினைத்ததை சாதிக்கக்கூடியவர்கள், உலக விடயங்களிலே நினைத்ததை சாதிக்கக்கூடிய சாதனையாளர்களாக நாம் எல்லாம் இருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற நமக்கெல்லாம் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு முன்மாதிரி. நாம் நமது வாழ்க்கையிலே சாதனைகள் செய்ய வேண்டும். என்ன சாதனை? பாவங்களை விட்டு முற்றாக விலக வேண்டும், நன்மைகளை அதிகமாக செய்ய வேண்டும், இபாதத்துகளிலே அல்லாஹ்வுக்கு அதிகமாக நெருங்கி இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சாதனை வீரர்களாக நாம் மாற வேண்டும். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அதே மாதிரியாக நம்மையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடியவர்களாக நமது வாழ்க்கையை நாம் முழுமையாக மாற்றுவதற்கு முயற்சிய வேண்டும். ஐங்கால தொழுகைகளை உரிய நேரத்திலே தொழுது கொள்வது, ஜும்மாவுக்கு நேர காலத்தோடு சமூகமளித்துக் கொள்வது, சுன்னத்தான இபாதத்துகளை செய்து கொள்வது, ரமலான் காலத்திலே நோன்பை உரிய முறையிலே நோற்றுக்கொள்வது என்று என்னென்ன இபாதத்துகள் இருக்கின்றனவோ அவை அனைத்திலும் நாம் நம்மை முழுமையாக அர்ப்பணம் செய்ய முயற்சிய வேண்டும். வல்ல ரஹ்மான் அந்த சத்திய தோழர்களை முன்மாதிரியாக கொண்டு வாழக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக.